மைசூர் மசால் தோசை, பொட்டுக்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். பாருங்கோ. யாராவது புதுசாக இப்போ தான் நம்முடைய சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிற ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் ஆகும். ஒரு பெல் காட்டும், டச் பண்ணலாம். ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை டச் பண்ணலாம். உங்களுக்கு உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசால் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்குறது மசால் தோசை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் மசால் தோசை அப்படின்னு பார்க்கலாம். மைசூர் மசால் தோசை. மைசூர்லாம் போனால் அவளுக்கு மசால் தோசை நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம். நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அவள் நல்லா வரமிளகா, ஜீரகம், பூண்டு, நான் கொஞ்சம் பூண்டு சாப்பிட மாட்டேன் அதிகமாக. பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்குவா. அதை தோசை வாத்துட்டு அந்த தோசை மேலே அப்படியே தடவி விட்டுட்டு அப்புறம் இந்த மசால் பண்ணி அதை தூக்கி அது மேலே வச்சு அப்படியே ஒரு சைடு மூடி தோசை வாப்பா. அதான் மசால் தோசை. அது இப்போது நான் அந்த பொடி நம்ம இட்லி பொடி தான் போட்டுக்கிறேன். தோசை மிளகா அப்படி தான் போட்டுக்கிறேன். இது எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 கிராம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா இதுக்கும் காரம் போட்டுருக்கோம், அந்த மிளகா அப்படியும் காரம் போடுவோம், அது தொட்டுக்கல் சட்னி அரைப்போம், அதுலேயும் காரம் போடுவோம். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டுருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா தோசையில் அது பரிமாணமாக உட்காரும். அதனால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல் வெங்காயம் வதங்கிறதுக்கு டேபிள் சால்ட் தான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் கலர் மாறட்டும், வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி தோசை மிளகா அப்படி தோசையை வாத்துட்டு லேசாக தோசை மிளகா அப்படி தடவி விட்டு இந்த மசாலா கொஞ்சம் வச்சு தோசை வாத்து காட்டுறேன்னு அரைச்சி வச்சுருக்கேன். மசால் தோசைக்கு ஒரு சும்மா 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வேகட்டும். இந்த உருளைக்கிழங்கை போட்டுன்றலாம். நல்லா வெந்துடுத்து, குழைவாக நான் நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். அப்படி உங்களால் மசிக்க இது இருந்தால் மேஷ் இருந்தால் மசிங்கோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா துருவிக்கோங்கோ. நான் மசிச்சுட்டேன் நல்லாவே கையிலேயே. நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இந்த மசாலுக்கு இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த மசாலுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம்.
இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வெங்காயமும் இந்த உருளைக்கிழங்கு, எனக்கு உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிடுது. 4 உருளைக்கிழங்கு எடுத்து, மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சு தோலை உரித்து நல்லா மசிச்சு வச்சுட்டேன். நல்லாவே மசிஞ்சிடுது. ஏன்னா இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்பூனில். ஏன்னா தோசையில் உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா, கறி மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது தோசைக்கு இழுபடாது, இப்படி நகுராது தோசையில் போடுறதுக்கு. அதனால் கொஞ்சம் இப்படி லூஸாக இருந்தால் தான் நமக்கு இப்படி போட்டு இப்படி பெரட்டி நகர்த்தி விட முடியும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்கள், எலுமிச்சம்பழம் வச்சுட்டுருக்கேன். ஒரு அரை மூடி நறுக்கி புழிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி புளிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு அரை மூடி மட்டும் புழியிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பார்த்துட்டு நிறையா பண்ணிடலாம், பார்த்து புழிங்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு பழம் புழிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பழம். தோசைக்கு நான் ஒரு பங்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, அப்புறம் 5 பங்கு இட்லி அரிசி தோசைக்கு, அப்புறம் ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு, 5க்கு 1 உளுத்தம்பருப்பு, அரைவாசி அவல், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி 6 மணி நேரம் புளிக்க வச்சு தோசைக்கு வச்சுட்டுருக்கேன். மசால் தோசைக்கு, மைசூர் மசால் தோசைக்கு பார்த்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ மைசூர் தோசை டின்னருக்கு பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த அரை கப்பு இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட் கப்பு, அரை கப்பால் 5 கப்பு இட்லி அரிசி, 1 கப் உளுத்தம்பருப்பு, அரை கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு 6 மணி நேரம் புளிக்க வச்சு வச்சுட்டுருக்கேன். அதுக்கு நான் மசால் தோசை, மைசூர் மசால் தோசை வார்த்து காட்டுறேன். இது மசால் பண்ணி வச்சுருக்கேன், ரெடியாக இது பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு ஆந்திரா மிளகா அப்படி வச்சுருப்பாங்க. அந்த மிளகாயே நமக்கு சிகப்பாக இருக்கும், ஆந்திரா மிளகா. அது நான் பண்ணலை. நம்ம இட்லி மிளகா அப்படியே, தோசை மிளகா அப்படியே நான் மேலே தூவி விட்டு வைக்கிறேன். இதை பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுப்பாங்க. நான் நெய் விடலை, வெறும் எண்ணெய் தான் விடுறேன். இட்லி மிளகா அப்படி தூவிக்கலாம். அதில் அவளுக்கு கொஞ்சம் சிகப்பாக இருக்கும், நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். ஏன்னா அவல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பஞ்சு மாதிரி தான் இருக்கும். மூடி வச்சு வேக வைக்கலாம். 1 சைடு தான் வேக வைக்கணும், மூடி வச்சு வேக வைக்கலாம்.
இதுக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு வச்சு சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் தொட்டுக்கலாம், சட்னி, சாம்பார் எப்படி வேணால் தொட்டுக்கலாம். இதுக்கு மசால் இருக்குது ஏற்கனவே, கொஞ்சம் நல்லா அது ப்ரௌனிஷாக ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் இந்த சிகப்பாக கொடுக்கறதுக்கு தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷாக வரும். இன்னொன்று பார்த்து காட்டுறேன். இது கொஞ்சம் நடுவில் வந்து கெட்டியாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம மசால் வைக்கணும், இது பண்ணணும். அதனால் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் நெய்யுமா கலந்து விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து நெய் அவருக்கோம், இதே எண்ணெயே ஜாஸ்தியுமா இருக்கும். எங்கள் காலத்தில் இதே ஜாஸ்தியுமா. ஒன் சைடு தான் வேக வைக்கணும். திருப்பி போட்டெல்லாம் மசால் பூரா கொட்டிடும் தோசைக்கல்லே. அதனால் வந்து இப்படி மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு வந்து இந்த ரெட்டிஷ் கொடுக்கறக்கு இதுக்கு சர்க்கரையும் போடலாம். நான் போடலை, சர்க்கரையும் போட்டுப்பாங்க, அஸ்கா சர்க்கரையும் போட்டுப்பாங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், இதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். பாருங்கோ, மசால் தோசை, மைசூர் மசால் தோசை பாருங்கோ. பிடிக்கிறவா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.